सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणे मध्ये महाभारतम् योऽध्यायः। अर्जुनोवाच ध्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तस्मिन् कर्मणि घोरे मां யோஜயசி கேசவ. இரண்டாவது சாப்டர் கீதையினுடைய முழு சாரமா அமைஞ்சிருந்தது. அதை பார்த்தோம். அதுல ஞானத்தை பத்தியும் பேசினார், கர்மயோகத்தை பத்தியும் பேசினார், ஞான யோகத்தை பத்தியும் பேசினார். சாஸ்திரமானது இரண்டாவது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது. அசோச்சியானன்வசோச்சத்வம் பிரஜாவாதாம் பாஷசே கதா சூனகதா சுமிச்ச அனுசோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு. அதுல இருந்து எப்படி சாஸ்திரம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, பண்டிதாக அனுசோச்சந்தி அப்படின்னாக்க என்ன, பாக்கி பேரெல்லாம் சோகத்துல இருக்கிறவர்கள்லாம் அபண்டிதன்னு தெரியுது, அஞ்ஞானிகள்னு தெரியுது. அதனால இக்னரன்ஸ் தான் இந்த சம்சாரத்துக்கும் பொறிக்கும் காசு அப்படின்னு தெரியுது. யாரு பண்டிதனோ அவனை அப்படின்னாக்க நாலேஜ் தான் அதுக்கு ரெமெடி இப்படின்னு தெரிஞ்சது. ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் என்ன, அஜானத்தினாலதான் இந்த துக்கமானது காணப்படுகிறது. ஞானம் வந்ததையானால் இந்த துக்கமானது காணப்படாது, சுகம் தான் எஞ்சியும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு கடைசியில போய் என்ன பண்ணாரு, சிதப்பிரஜனை பத்தி வேற பேசினார். சிதப்பிரஜ்ய கா பாஷா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, அந்தவந்தா இமே தேகா நித்தியோக்தா சரீராக அனாக்கினோ அப்பிரமேயஸ்ய. இந்த ஆத்மாவானதுக்கு நாசமே கிடையாது, அது வந்து இப்ப ஒரு நாளும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மான்ற அந்த ஆங்கிள் பார்த்தாலும் நாம எல்லாமே ஆத்மாவா இருக்கிற காரணத்தினால உனக்கு எந்த பாபமும் வராது அப்படின்னு சொல்லி ஞானத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கடைசியா முடிக்கும் போது ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னாக்க, இவர் ஞானத்துக்கு வந்து ரொம்ப வெயிட் கொடுத்து பேசின மாதிரி தெரிஞ்சது. ஆனா நடுவுல பொருவன் ஏதேக கர்மானி அப்படின்றாரு. உனக்கு வந்து கர்மாவிலதான் உனக்கு மா பலேஷு கதாச்சன, உனக்கு பலத்துல அதிகாரம் கிடையாதுன்னு இதையும் பேசியிருக்கார், அதையும் பேசியிருக்கார். இப்போ இவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றது தெரியல. ஞானத்தை அவர் சொல்றாரா, ஞானத்தை சொல்ற எல்லாருக்கும் ஞானத்தை தானே சொல்லணும். அர்ஜுனனுக்கும் ஞானத்தை பிரியமான சீக்கியம் ரொம்ப நாளா அவர் கூட இருக்காருன்னா அவருக்கு ஞானத்தை சொல்லணும். திடீர்னு அவரை பார்த்து இல்ல நீ கர்மா பண்ணு அப்படின்றாரு. கர்மா வசத்தியா ஞானம் வசத்தியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வருது. இவர் எதுதான் சாக்கியமா அது மாத்திரம் சொல்றதோட இந்த தூரேன கேவரம் கர்ம, கர்மாவானது ரொம்ப மட்டம்னு சொன்னார். ரொம்ப தூரேன கேவரம் கர்ம, ஞானம் தான் வசதி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து இல்ல நீ கர்ம பண்ண நீ இழுவ அப்படின்னு. எதுக்காக 13 வருஷம் காத்திருந்தான் அவன். இந்த ஒரு நாளுக்காக தானே காத்துதான், இவ்வளவு வருஷம் காத்திருந்து இதுல இருந்து வெளியில போனோம்னாக்க நீ பண்றதுதான் கரெக்ட், இதுக்காக தான் நான் தூதுக்கு போனேன், அதனால நீ யுத்தம் பண்ணு அப்படின்றாரு. அப்போ அர்ஜுனனுக்கு நிச்சயமா ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்ன சொல்றாரு இவரு, ஞானத்தை வந்து போதிக்கிறாரா எனக்கு, இல்ல கர்மாவை போதிக்கிறாரா, எதை நான் செய்யறது? ஒரே மனிதனால எப்படி கர்மாவையும் பண்ண முடியும் ஞானத்தையும் முடியும்? ஞானத்தை பண்ணா கர்மாவுக்கு அது எப்படிதான் தமப்பிரகாசவத்து விருத்த சுவாவ யோகம் சொல்லியிருக்கு. கர்மா பண்ணாக்க ஞானத்துல வர முடியாது, ஞானம் பண்ணணும்னாக்க கர்மால வர முடியாது. இப்படி இருக்கும்போது அவர் ரெண்டும் சொல்றாரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. இந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னா, ஒருத்தனுக்கு இருக்கு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, 500 ரூபாய் நோட்டு இருக்கு, 100 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னாக்கா எதை எடுத்துப்பான்? 1000 ரூபாய் தான் எடுத்துப்பான். அப்படி இருக்கும்போது ஞானமா கர்மாவான்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்க என்ன எடுத்துக்கலாம்? ஞானத்தை தானே ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னைய கர்மால தள்ளுறீங்க நீங்க அப்படின்னு தோன்றது. ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மா கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அவனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆறான். வந்த உடனே அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது முதல்லயே கேட்டிருக்கலாம்ல. அப்ப அனாசினோ அப்பிரமேயத்தே தஸ்மாத் வித்தியஸ்தோகாரதன்னு சொல்லும் போது ஆத்மாவானதுக்குதான் எந்த விகாரமும் கிடையாதுன்னு சொல்றீங்க, நித்தியம்னு சொல்றீங்க, சர்வகதம்னு சொல்றீங்க,
அப்படி இருக்கும் பொழுது என்னைய கர்மாவை பண்ண சொல்லியிருக்கேன்னு அங்க கேட்கலாம். அங்க விட்டான், கோட்டை விட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்ண அது அவர் சொன்ன அந்த ஞானத்துல ஆசையை வச்சுட்டு சிதப்பிரக்கிய காப்பாட்டான். சிதப்பிரக்கியனை பத்தி கேட்டார். சிதப்பிரக்கியனை பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு நீட்டா சிதப்பிரக்கியனை பத்தி சொன்னதுனால இப்ப அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அவன் கேக்குறான், யாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுனன் சொல்றான் இப்போ, ஜனார்தனா, ஜனங்களுடைய கஷ்டங்களை போக்குகிறவர் அப்படின்றதுனால அவருக்கு ஜனார்தனன். ஜனர்கள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் ஜனார்தன். அப்படி அவர் ட்ரஸ்ட் பண்றான் அவரை. ஜனார்தனா, கர்மனஹா உங்க கர்மனஹா புத்தி, கர்மாவை விட புத்தியானது, ஞானமானது, ஜாயசி அதை விட இது வசதி அப்படி இருக்குமே ஆனால், கர்மாவை விட ஞானம் வசதியாக இருக்குமே ஆனால், புத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தே மதா, உங்களுடைய மதமானது கர்மனஹா புத்திஹி ஜாயசி, கர்மாவை விட புத்தியானது வசதி அப்படின்னு இருக்குமே ஆனால், அப்போ அப்படின்னாக்க கிம் ஏன் கர்ம கோரே கர்மணி, கோரமான இந்த கர்மாவில மாம் நியோஜயசி, என்னையே நீங்க பண்றீங்க, இதுல தள்ளி விடுறீங்க. அப்ப எனக்கும் நீங்க அதுதானே சொல்லணும். ஞானத்தை படிக்க சொல்ற, வேதாந்தத்தை படிக்கன்னு சொல்றதை விட்டுட்டு நீ போய் கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னாக்க எனக்கு கன்ஃபியூஷன். எது பண்ண நீங்க ரெண்டுத்தையும் பேசிருக்கீங்க, கர்மாவையும் பேசிருக்கீங்க, ஞானத்தையும் பேசிருக்கீங்க. கர்மாவை விட ஞானம் வசதிங்கிறது நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா தூரேன கெவரம் கர்மா அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்க, இல்ல யுத்தம் பண்ணு அப்படி என்ன கர்மாவில கோரமான ஒரு கர்மாவில போய் தள்ளுறீங்க. அவனுடைய கர்மாவானது சண்டை போடுற கர்மா வைக்க, அப்படிப்பட்ட கர்மாவில போய் நீங்க தள்ளுறல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆச்சாரியெல்லாம் பார்க்கும் பொழுது கோரே கர்மணி அப்படின்னா கான்டெக்சுவலா அப்படி இருக்கு. இது அர்ஜுனன் நிமித்தமா வச்சு நம்மளுக்கும் சொல்ற கீதை இது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கும் இந்த சந்தேகம் எல்லாம் வருது, அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா விருத்திகார மதம் ஒண்ணு இருந்தது. ஆச்சாரியார் காலத்துக்கு முன்னாடி, அத்வைதர் காலத்துக்கு முன்னாடி விருத்திகார மதம் இருந்தது. அதுதான் இன்னும் கொஞ்சம் வைஷ்ணவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த விருத்திகார மதத்துல அவன் என்ன பண்ணிட்டான், கர்மாவும் அவசியம், ஞானமும் அவசியம். கர்மாவை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஞானத்துக்கு போய் அவன் ஞானத்தை அடையறான் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஆச்சாரியாளுக்கு சம்மதம் இல்லை. கர்மாவானது டோட்டலி டிஃபரெண்ட் அதிகாரி, ஞானமானது டோட்டலி டிஃபரெண்ட் அதிகாரி. கர்மாவானது யாருக்கு அப்படின்னாக்கா, எனக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் யாரு வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த கர்மகாண்டம் முழுக்க இருக்கு. இவன் ஞான காண்டத்துல இருக்கிறவனுக்கு கர்மா வேண்டாம், எனக்கு வேண்டியது மோட்சம் தான் நினைக்கிறவன் இதுக்கு அதிகாரி வேண்டியது இருக்கு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, 999 பேஜ்ல உங்களுக்கு கர்ம காண்டத்தை பத்தி தான் பேசுறது வேதமானது. கடைசி ஒரு 2 பேஜ்ல உபனிஷத்து வருது. அதனால நீங்க இந்த உபனிஷத்தை போய் காப்பாத்துறதுக்காக இந்த முழு கர்ம காண்டத்தையும் நீங்க கிண்டல் பண்ண வேண்டியிருக்கு, அதை கண்டனம் பண்ண வேண்டியிருக்கு. இது எப்படி நியாயம்? ஒரு ஊர்ல ஒரு குழந்தைக்கு பிளேக் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் காப்பாற்றணும்னாக்க இப்ப என்ன பண்றது? அந்த ஒரு குழந்தைய நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்றப்படும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளேக் வந்தா அவனை சொல்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சாஸ்திரமே சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் இயங்கணும், உலகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னா கர்மாக்கள்லாம் நடந்துட்டே இருக்கணும். அவனை அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் உபநிஷத்தையே தூக்கி போடக்கூடாது? அதை தூக்கி போட்டுட்டே வேணாம். அதுக்கு ஆச்சாரியா பேசினாரு, என்னப்பா இது, இவனுக்கும் அவனுக்கும் இந்த பிளேக் விஷயத்துல பிளேக்னால இன்னொருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுது, இங்க இவனால என்ன அஃபெக்ட் ஆக போறது? இவன் அதிகாரியே வேற, இவனுடைய பேச்சுக்கோ இல்ல, இவனுக்கு சொர்க்கத்துல ஆசை இல்ல, இவனுக்கு துட்டுல ஆசை கிடையாது, எதுவுமே கிடையாது, இவன் பாட்டுக்கு தனியா இருக்கான். இவனால அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, அவனால இவனுக்கு ப்ராப்ளம். அதனால நீ சொல்ற இந்த ஆர்குமெண்ட் தப்புப்பா. கர்மாவுக்கு அதிகாரி வேற, அவனுக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசை யாருக்கு இருக்கோ அவன் கர்மால அதிகாரி, யாருக்கு ஆசையே இல்லையோ அவன் தான் ஞானத்துக்கு அதிகாரி. அப்படி இருக்கும் போது இவாளுக்குள்ள ஒன்னும் பிரச்சனையே இல்லையா? ஆகையினால கர்மாவானது வேற அதிகாரிக்கு, ஞானமானது வேற அதிகாரிக்கு. ஆனா இந்த கர்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல என்ன பண்ணு, பிரவருத்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம் அப்படின்னு 2 பிரவருத்தி லட்சணம் மரீச்சியாதிகள்லாம் உண்டு பண்ணாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவெல்லாம் எல்லாம் மனைவிமார்களோடையும் குழந்தைங்களோடையும் ஆசிரமத்துல தான் இருந்த மாதிரி தெரியுது. வசிஷ்டரோ வாமதேவ
விஸ்வாமித்திரர் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஜனகரம் எல்லாம் பிரவೃತ್ತಿ மார்க்கத்துலதான் இருந்திருக்காங்க. இருந்து அவ என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசினுடைய பக்குவமா ஆகி அந்த கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து சன்னியாசி மாதிரி இருந்திருக்காங்க. சன்னியாசம் அப்படின்னாக்க இந்த வஸ்திரத்தை மாற்றுறது மாத்திரம்தான் சன்னியாசம்னு நீங்க எடுக்க கூடாது. இந்த வஸ்திரத்தை மாத்திர சன்னியாசமும் ரொம்ப முக்கியம்தான். அது எப்படி சொல்லிட்டுன்னா அவன் முதல்ல பிரம்மச்சரியா கிரிஹி பூத்வா மணி பவேது மணி பூத்வா பிரபரஜே அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. அவதான் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இந்த மாதிரி அவளுக்கு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுனாக்க யாராலையும் ஓட முடியாது. இன்னும் அவளுக்கு எல்லாம் ஆசைகள் அபிலாஷைகள் இன்னும் பண்ண வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால அவர்கள்லாம் என்ன பண்ணா அந்த பொறுப்பை செய்துட்டே இருக்கணும். செய்துட்டே இருந்தாங்கன்னாக்கா அந்த பொறுப்புலயே புத்தி இருந்ததுன்னா அவனுக்கு என்ன பண்ணா யோகமா செய்யணும் அந்த கர்மாவை. அந்த கர்மாவை யோகமா அவன் பகவத் அர்ப்பணமாக செய்தானே ஆனால் அவனுக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கர்ம சந்நியாசமானது அவனுக்கு சித்திக்கிறது. இந்த கர்ம சந்நியாசமானது சித்திக்க ஆரம்பிச்சுனாக்கா அவனுக்கு ஒரு நைஷ்கர்மியம் வருது. இங்கேயே ஒரு பற்று இல்லாத ஒரு பாவம் வருது. அப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதாந்தத்தையும் படிச்சுட்டு வந்தானே ஆனால் அவனுக்கு ஞானம் வருது. அதுல ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒண்ணு தெரியுது. பிரம்மச்சரியாதேவ சந்நியாசம் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் அதே ஜாபால உபநிஷத்துலயே இருக்கு. அவன் யார் ஒருத்தன் ரொம்ப வைராக்கியா இருக்கானோ அவனுக்கு பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே அப்படின்னு சொல்லிருக்கு. பிரம்மச்சரியாதேவ அப்படின்னு சொன்னதுனால அவன் அவனுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கிரகஸ்தாசிரமத்திலையும் வானப்பிரஸ்தாசிரமத்திலையும் அவனை தள்ளி விடுறது நியாயம் இல்லை. ஆகையினால அவன் பிரம்மச்சரியான உடல இருந்து சன்னியாசத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, அவன் சன்னியாசத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னாக்க அவன் சன்னியாசம் வாங்குற நேரத்துல இதெல்லாம் படிச்சுட்டு சன்னியாசம் வாங்கிட்டா அது விஷயம் வேற. இவன் ஒண்ணுமே தெரியாம இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டான்னா அவன் விவிதிஷா சன்னியாசி. அந்த சன்னியாசத்துக்கு அவனுக்கு என்ன அர்த்தம்னாக்க வேதிக்கும் இச்சா. அவன் இனிமேல் பற்றிதான் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த வேதாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு இந்த கிரகஸ்தாசிரமமானது ரொம்ப தொந்தரவு. கொண்டாட்டி குழந்தை எல்லாம் வச்சுட்டு இதை பாக்குறதா அதை பாக்குறதா பிரச்சனை. இவனால 24 மணி நேரமும் போய் மெடிடேஷன் பண்ணு, நீ நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்திலேயே இருந்தா அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அது முடியல. அதுக்காக அவன் என்ன பண்ணா, பிரம்மச்சாரியா இருக்கும் இது புரியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அவன் இன்டெலிஜென்டா என்ன பண்ணா, நான் சன்னியாசமே நான் எடுத்துடுறேன். So that I be free. எனக்கு இந்த கர்மாங்கிற தொந்தரவு இருந்ததுன்னா நான் காத்தால எழுந்தாக்க சந்தியாவதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு படிக்கிற நேரமும் மெடிடேஷன் பண்றதுக்கு நான் எப்போ பிரம்மத்தை பாக்குறது. ஆகையினால இந்த பிரம்மத்தினுடைய மனநத்துக்கு இதெல்லாம் பிரதிபந்தங்களா இருக்கு இந்த ஆசிரமம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வரான். அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானம் உடனே வந்துடுறதா அப்படின்னாக்க இல்ல, விபிதிஷா சன்னியாசி தான் வரான். அந்த சன்னியாசிக்கு பாருங்க தண்டம் கமண்டலம் எல்லாம் கொடுத்துடுறாங்க. கமண்டலும் யூசேஜ் கொடுக்குறாங்க. அந்த தண்டத்துல என்ன ஆச்சுன்னா அங்கேயும் கர்மா இருக்கு. அவன் அந்த தண்டத்தை வச்சுட்டு சம்ஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தண்டத்தை வச்சுட்டு சம்ஸ்காரம் பண்றதுக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இங்க சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு போலாமேன்னு கிரகஸ்தான் நினைக்கிறான். அங்கேயும் அதே கஷ்டம் தானே. அவருக்கு ஆசிரமம் கட்டணும்னு ஆசை இருக்கு. அவரும் துட்டு கலெக்ட் பண்றாரு, நான் குடும்பத்துக்கு கலெக்ட் பண்றேன். இல்ல இதுல என்ன இருக்கு, ரெண்டு பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் ஃபார் வேதாந்தான்னு பார்த்தா கொஸ்டினபிளா தான் இருக்கு. இவனுக்கு அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு அது நிச்சயமா முடியும்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கு. அவளுக்கு இருக்கிற வேலைகள் நம்மளை விட பாத்தீங்கன்னா மடத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா அவளுக்கு இருக்கிற பிஸியில அவ எங்கத்த பிரம்மத்தை பாக்குறது. நம்மளால ஏதோ டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளால நினைக்க கூடாது. அவளுக்கு அந்த டைம் கூட இல்ல. காத்தால எழுத்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தான்னாக்க இப்படி எல்லாம் பாக்குறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கர்ம யோகமும் அவசியம்ன்றதுதான் பகவானுடைய மனசுல இருக்கு. ஞானமும் அவசியம். நீங்க சன்னியாசம் வாங்கினா மாத்திரம் என்ன, அந்த தண்டத்தை வச்சுன்னா தண்டத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணிதானே ஆகணும். நீ சும்மா இருக்க முடியுமா? அவரும் என்ன பண்ண ஓங்கார உபாசனை பண்ணிதானே ஆகணும். இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன, அவனுக்கு சந்தியாவதனாதி கர்மாக்கள் இருக்கு, காயத்ரி உபாசனை இருக்கு, தேவி உபாசனை இருக்கு, சிவ உபாசனை இருக்கு, பூஜை இருக்கு. அவனுக்கு இதே விஷயங்கள்லாம் இருக்கு. அவனுக்கும் நடுவுல வேதாந்தத்தை படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறது. இவாளுக்கும் நடுவுல பண்றது. அதனால ஞானமானது இந்த ஆசிரமத்துக்கான ஆளுக்குத்தான் அவர் வேண்டதோ, இந்த ஆசிரமத்துக்கு இல்லாதவாளை வரமாட்டான்னு சொல்ல முடியும். ட்ரூத் இஸ் ஒன்னு. அது யார் அந்த ட்ரூத்துக்கு அவேக்கனாரானா அவனுக்கு அந்த ட்ரூத் ஆனது வரப்போறது. இந்த ட்ரூத்தை வாழ்றதுக்கு என்ன அதிகாரித்துவம் வருது? கர்மாவுக்கு வேணா அதிகாரித்துவம் வரலாம், திரைவிரி நீக்கவங்க எல்லாம் வரலாம், அதெல்லாம் அளவுது. ஞானத்துக்கு எந்த தடையுமே இல்லையே. அப்படின்னா அப்படி பார்த்தா இந்த 3 விதமான இவன் கிரகஸ்தனா இருந்து கர்மாவை பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டே இருந்தானா அவனுக்கு அந்த சுத்தி எது அடுத்த ஜென்மால அவன் ஞானத்துக்கு வரான். இல்ல இங்கேயே கர்மாவிலேயே இருந்துட்டு கிரகஸ்தனா இருந்துட்டு பாடங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயே சர்வகர்ம சன்னியாசம்
கிடைக்காது. அதே மாதிரி சன்னியாசியில பார்த்தாலும் ரெண்டு விதமா இருக்கு. சன்னியாசி ஆனதுனாலேயே ஒருத்தனுக்கு மோட்சமானது கிடைக்கிற போறது இல்லை. ஏன்னா அவனுக்கும் பந்தங்கள்லாம் இருந்துதான் இருக்கும். நமக்கு வேற மாதிரி பந்தம், ரிலேட்டிவ்ஸ், அது இது, அந்த கல்யாணத்துக்கு போனா இந்த கல்யாணம் போனாலும் பண்ண, அவனுக்கு கும்பாபிஷேகம் போனா சிஷ்யம் முன்னுக்கு வரணும், அந்த சிஷ்யனுக்கு அங்க மடத்தை கட்டணும், அங்க மடத்தை கட்டினா அங்க பணம் வருதான்னு பார்க்கணும். இப்படி மொத்தத்துல எல்லாமே இவர் தயானந்த சாமி ஆசிரமம் போய் ஈசிரமம் வச்சிருந்தீங்களா, அந்த சிரமம் போச்சு ஆசிரமத்துல, இந்த சிரமம் வந்து ஒட்டிட்டு ஆசிரமம் போய் ஈசிரமம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. ஆகையினால இப்படிதான் சொல்ல முடியாது. ஆகையினால பகவானுடைய டீச்சிங்ல ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்ல அப்படின்றது தெரியாது. ஏன்னா பரமகார்மிகமா இருக்கக்கூடிய பரமாத்மா போய் கன்ஃபியூஸ் பண்ணுவார, அவர் கரெக்டா தான் சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆகையினால இவன் என்ன பண்ணிட்டான், கன்ஃபியூஸ் ஆகி ஜாயசி சேமதா புத்தி, உங்களுடைய அபிப்பிராயம் படி புத்தியானது, ஞானமானது கர்மாவை விட வசதி என்று நினைப்பு ஜனார்தனா. அப்படி இருக்கும்போது கர்மணி எதுக்காக கோரே கர்மணி, கோரமான இந்த கர்மாவில மாம் நியோஜேசி, என்னையும் தள்ளி விடுறீங்க அப்படின்னு கேட்டான். இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப பெருசா எழுதிட்டார். ஏன்னா இந்த பிரிட்டிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்மாவும் வேணும் ஞானமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயத்துல கர்மாவும் ஞானமும் சேரவே சேராது. இதுக்கு வேற அதிகாரி, அதுக்கு வேற அதிகாரி. ஒரே ஆளு கர்மாவையும் பண்ணுவேன் ஞானமும் பண்ணான்னா ரொம்ப சிரமம். ரெண்டு சேர்த்து சமுச்சயமானது ஞான கர்ம சமுச்சயத்தை ஆச்சாரியால் ஒத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கிறதுனால இப்போ நிறைய சந்தேகங்கள்லாம் இதுல ஆர்குமெண்ட் வருது. அவன் என்ன சொல்றான்னா, வேதத்துல யாவஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான வாக்கியம். சில வேத வாக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நிச்சயம், ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ண வேண்டிய வார்த்தைகள் நிறைய இருக்கு, வாக்கியங்கள் வேதத்துல. அது எப்படி ஒண்ணுனாக்க, சுவாத்தியாயோ அத்தியதத்யா, பிராமணனா பிறந்துட்டாலே சுவாத்தியாயோ அத்தியதத்யா அப்படின்னு அந்த தவ்ய பிரத்தியம் போட்டாச்சுன்னாக்க உங்களுக்கு இந்த கேள்வியே நீங்க கேட்க முடியாது. நான் வேதம் படிக்கலையே பரவாயில்லையா அப்படின்னா, படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. உங்களுக்கு சாய்ஸ் ஏதாவது கொடுத்தாதான், உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா நீங்க சூஸ் பண்ணலாம், கர்மாவா ஞானமா இப்படி எல்லாம் சாய்ஸ் இருந்ததுன்னா. சாய்ஸே கிடையாது உங்களுக்கு. சுவாத்தியாயோ அத்தியதம், யார் யாரு அந்த பணம் அந்த பாகையே அவன் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அப்படி சில வார்த்தைகள்லாம் ரொம்ப. அதே மாதிரி யாவஜீவம் அக்னிஹோத்திரம் புரியா, நம்ம உடம்புல இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்க அக்னிஹோத்திரத்தை பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த வாக்கியத்தை அப்ளிகபிள் அப்படிங்கிறது இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஞானத்துக்கு வரவனால அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தானே இவன் எப்படி வேதாந்தத்துக்கு வருவான், வேதாந்தத்தை படிச்சுட்டு இருப்பான், அவனால பண்ண முடியாது. அப்படின்னாக்கா இப்ப ஆச்சாரியர்கள் என்ன சொல்றோம்னா, இது வந்து வேற அதிகாரிக்கு அது என்னதான் வந்து யாவஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாதுன்றது வந்து நித்திய ஸ்ருதியாக இருந்தாலும் அவசியம் ஃபாலோ பண்ண ஸ்ருதி தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அது யாருக்குன்றத முன்ன பின்ன நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சொர்க்க காமனா யார் இருக்கானோ அவன் தான் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு இருக்கு. யாருக்கு சொர்க்க காமனை இருக்கோ, சொர்க்கத்துக்கு போகணும், நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல பிரఖ్యాதியோட நான் வாழணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு யாவஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாதுன்றது அவசியமான ஸ்ருதி. ஆனா இவனுக்கு வந்து சொர்க்கத்துல ஆசை இல்லாதவனுக்கு போய் நீங்க எப்படி தலையில கட்ட முடியும் அக்னிஹோத்திரத்தை? ஆகையினால இல்ல. உடனே அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு பூர்வபக்ஷி என்ன கேக்குறான், சரி நித்திய கர்மா பண்ணலன்னா கூட நைமித்து இந்த காமிய கர்மா அவனுக்கு இல்ல, சன்னியாசியா இருக்கான், நித்திய கர்மா இல்ல, இது வந்து வேற வேதோக்த கர்மாக்கள்லாம் இல்லன்னு வச்சுப்போம். ஆனாலும் ஸ்ருதியில சொல்ல போன கர்மாக்கள் உங்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு. இப்ப ஸ்ருதியினுடைய கர்மா வந்து எப்படி விட முடியும்? இப்ப சன்னியாசி மாத்திரம் எப்படி சேப்பு வஸ்திரம் போறத விட முடியுமா? எங்க சொல்லியிருக்கு? வேதத்திலேயே சொல்லியிருக்கு. ஸ்ருதிக்காரங்க தானே சொல்லியிருக்காரு. விஸ்வேஸ்வர ஸ்ருதியில சொல்றதுதானே நீங்களும் ஃபாலோ பண்றீங்க, நீங்களும் அப்படி பண்றீங்க. அப்போ ஸ்மார்த்த கர்மாவை நீங்களும் ஃபாலோ பண்றீங்க, நாங்களும் கணபதி ஹோமம் இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா தான். சௌத கர்மா யாருமே பண்றது இல்லை. இப்போ யாருமே பண்றது இல்லை, ரொம்ப கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆகையினால ஸ்மார்த்த கர்மா இருக்கு. ஒருவேளை ஸ்மார்த்த கர்மாவும் ஞானமும் ஒன்னா சேரும், சௌத கர்மா சேராது அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா அதுவும் நடனம் பண்ணிட்டார் ஆச்சாரியார். அப்படியும் கிடையாது. சௌத கர்மாவே அவசியம் பண்ண வேண்டிய கர்மாவே இல்லைன்னாக்க ஸ்மார்த்த கர்மா மாத்திரம் இவனுக்கு எப்படி எந்த கர்மாவானாலும் இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. இவனுக்கு வந்து கேவலம் இவன் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக வேற எந்த காரியமும் இல்லைனாலும் அவன் காரியத்தை பண்ணணும். அது இல்லாத நேரத்துல அவன் ஞானத்தை படிக்கணும்
ஆகையினால ஞானம் வேற கர்மா வேற, இது ரெண்டுத்துக்கும் கர்ம யோகம் அவசியம்தான், ஞான யோகமும் அவசியம்தான். ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் கர்மயோகம் பண்ணிட்டே இருந்து சித்த சுத்தி வந்து பின்னாடி வரணும். சில பேர் ஞான யோகத்துல இருக்கோ கர்மாவை விட்டு ஞான யோகத்திலயும் வருவான். இவனுக்கு தான் அவனுக்கு தான் அப்படின்னா பிரிச்சுக்கணும். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே உபாயம். உங்களுக்கு சர்வகர்ம சன்னியாசம் ஏற்படுவேனால் கிரகஸ்தனா இருக்கவன் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனாலேயே அவனுக்கு சன்னியாசம் ஏற்படுறது. இவன் என்ன பண்றான், ஆசிரமத்தையே ஸ்வீகாரம் பண்ணிட்டான், இப்ப புனலையும் எங்கேயோ சிகையையும் எடுத்துட்டான். இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனுக்கு அடையாளங்கள் கிரகஸ்தனுக்கு. இந்த ஏன்னா அவனுக்கு ஒரு கில்ட் இருக்கும். நம்ம போய் எல்லாரும் நம்ம அப்பா சின்ன வயசுல கொடுத்த காயத்ரியை போய் திடீர்னு விடுனாக்க எப்படி விடுறது அப்படின்னு அவனுக்கு ஒரு கில்ட் ஒண்ணு இருக்கும். அந்த கில்ட் போகணும்ன்றதுக்காக தான் அவனுக்கு சன்னியாசம் வாங்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, யஜ்ஞோபவீதத்தை கைக்கு போடலாம், நீ யூ ஆர் நாட் பவுண்ட் பை வேதா, இந்த 3 இருக்கிற வரைக்கும் தப்பு காரியம் பண்ண முடியாது அப்படின்றதுனால பூனலை கைக்கு போட்டான். அதுக்கப்புறம் சிக்க ரொம்ப முக்கியம். எந்த கர்மா பண்ணாலும் கௌபீனம் சிக்க பூனல் இல்லாம ஒரு கர்மாவை பண்ணவே முடியாது, யாருமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பூனலுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுது. அந்த வேல்யூ இருந்ததுன்னா அதுல முத்தி போச்சுன்னா இந்த கில்ட் வரும்ன்றதுனால அதையும் ஒரு கர்மாவின் மூலமாக ஆசிரமம் எடுத்துக்கணும்னா அந்த யஜ்ஞோபவீதத்தையும் நீ களையணும் அப்படின்னு சொல்லிட்ட, விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. இப்போ இந்த கல்யாணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னாக்க நேர போய் மலையாளிச்சு போய் கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமா? ஏன் அப்படின்னா அக்னி வச்சு எல்லாரும் வந்து பார்த்தாதான் அவனுடைய மனசுல இது பந்தப்படும். அப்பதான் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை அறியாமே சைக்கலாஜிக்கலி அவளை வந்து லைஃப் லாங் எடுத்துக்கிறான் இல்லையா? எதையுமே இப்படி ஒரு அக்கேஷனோடையும் ஒரு கர்மாவா பண்ணீங்கன்னா தான் அதுல இருந்து அந்த கிட்டுல இருந்து தப்பிக்க முடியும். அப்படின்றதுக்காக இவனுக்கு என்ன பண்றாங்க, சிக்க யஜ்ஞ வீதங்கள்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், காத்தாலேருந்து எழுந்துக்க வேண்டியிருக்கு, தூங்க வேண்டியிருக்கு, உடம்ப கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்நானம் பண்ண வேண்டிய, இதெல்லாம் இதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? எல்லாம் கர்மா தானே. இந்த கர்மால இருந்து அவனும் தப்பிக்க முடியாது. அவனுக்கும் ஓங்கார உபாசனை பண்ண வேண்டியிருக்கு, நமக்கும் ஓங்கார உபாசனை பண்ண வேண்டியிருக்கு. அவனுக்கும் தண்டா இருந்ததுனாக்கா டெய்லி அதுக்கு வந்து சம்ஸ்காரம் தான் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு பூஜை பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு சன்னியாசியை பார்த்தானே இந்த சன்னியாசி வசதி, இந்த தாரதமியம் எல்லாம் எப்ப இருக்கோ கிரகஸ்தாசிரமத்துக்கும் அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இங்கேயும் தாரதமியம் இருக்கு. எனக்கு மாமனார் வந்தா ஏற்றுக்கணும், அப்பா வந்தா ஏற்றுக்கணும், அண்ணா வந்தா சௌக்கியமான்னு நான் தான் போய் முதல்ல கேட்கணும். இப்படி இருக்கா மாதிரி தானே அங்கேயும் இருக்கு. அந்த சன்னியாசி வந்தானே இந்த சன்னியாசி ஏற்று சௌக்கியமான்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன போச்சு இங்க தாரதமியத்துல? அங்கேயும் தரதம பாவம் இருக்கு, வசதி தாழ்த்தி இருக்கதான் இருக்கு. இங்க கிரகஸ்தாசிரமத்திலயும் வசதி தாழ்த்தி இருக்கதான் இருக்கு. அதனால என்ன பெரிய வந்தது அப்படின்னு கேட்டா இதுல இருந்து என்னது, பகவானுடைய அபிப்பிராயம், நீ இப்படி இருக்கிறவன் அந்த வழியில நீ போ, இப்படி இருக்கிறவன் இந்த வழியில போ அப்படின்றத மனசுல வச்சுட்டுதான் அதிகாரிகள்லாம் வச்சுட்டு அவர் சொன்னாரே தவிர அர்ஜுனன் நினைக்கிற மாதிரி ஒன்னும் கன்ஃபியூஷனே அவர் பண்ணல. அவர் கரெக்டா கர்மாவை பத்தி சொன்னார், உனக்கு இதுதான் நியாயம்னு கர்மாவை அவனை பண்ண சொன்னார். அதே சமயத்துல இப்ப என்ன பண்ண வர்ற 3வது அத்தியாயம் முழுக்க கர்மயோகத்தை பத்தி தான் பேச வர. கர்மயோகம் எப்படி பண்ணலான்னாக்க உங்களுக்கு அந்த கர்ண சித்தி வருது. உங்களுக்கு ஞானத்துக்கு முக்கியமான விஷயம் அந்த கர்ண சுத்தி தான். ஆகையினால நீ கிரேஸ்தனா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் அந்த கர்ண சுத்தி வந்தாதான் இருக்கும். இவாளுக்கு அந்த கர்ண சுத்தி வேணும்னா இவாளுக்கு உரித்தான சந்தியாவனங்கள் கர்மாக்கள்லாம் இவாளுக்கு வீட்டுல பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் போயிருக்கு. ஆனா கூடவே சர்வகர்ம சன்னியாசம் மனுஷன் அதுக்காகதான் இவனை ஈஸ்வரார்ப்பணமா பண்ண சொன்னேன். உனக்கு என்ன பண்ண தண்ட பூஜை எல்லாம் இருக்கு, ஓங்கார உபாசனம் எல்லாம் இருக்கு. இப்படி சித்த சுத்தி வந்ததுனால உனக்கு அந்த ஞானமானது நிச்சயம் அடைகிறது. அதனால ஞான நிச்சயக்கு ரெண்டுமே உபாயமா இருக்கே தவிர இது பண்ணாதான் அது, அது பண்ணாதான் இது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா ரெண்டுமே உபாயம்தான். ரெண்டுமே 2 சாய்ஸ் இருக்கு. சாய்ஸ் இருக்குன்னா கூட அவனும் இத கர்ம யோகமா பண்ணிதான் ஆகணும், இவனும் கர்ம யோகமா பண்றதால கர்மயோகம் உபாயம் ஞான யோகம் நடக்க வேண்டிய இடம். இவ்வளவுதான் அவருடைய டீச்சிங்கே தவிர அவனுக்கு இவனுக்கு இந்த அதிகாரி பேதம் இதெல்லாம் அவர் சொல்லல. அவர் வந்து கன்ஃபியூஷனே பண்ணல. ஆனா இவன் கன்ஃபியூஷன் ஆயிட்டான். அதனால இவன் என்ன கேட்டான், யோமிஸ்ரேனேவ வாக்யேன புத்திம் மோஹய ஜீவனே ததே கம்பத நிச்சித்ய ஸ்ரேயோகமாப்னியாம் அப்படின்னா. இப்போ 4 ஆசிரமங்கள் இருக்கு. 4 ஆசிரமத்துல எந்த ஆசிரமத்தை வைத்தாலும் அந்த ஞானமானது உங்களுக்கு அடையப்பட போறது, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமனாக சொல்ற ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கலன்னா நம்ம கட்டி எடுத்து சில சமயத்துல யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை கேட்கற மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதை கட்டணும்ன்றதுதான் இம்பார்ட்டன்டே தவிர உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் மென்ட் ஃபார் தட், அதுக்காக கட்டி எடுத்து பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு கட்டி வந்து ஃப்ரூட்டை கட் பண்றதுக்கு தான் இருக்கு. ஒரு அவசரத்துக்கு கிடைக்கல ஸ்க்ரூ டிரைவர்ல கட் பண்ணிக்கலாம்.
கிடைக்கலாமா, வாழைப்பழத்தை ஒன்றும் தப்பு இல்லை, யாருக்காவது கொடுக்கணும்னா. அதனால என்ன, இப்படித்தான் இந்த கர்மாவை பண்ணணும்ன்ற நியமம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்க கோல் இருக்குன்னா ஞானம். அந்த ஞானத்தை அடையறதுக்கான வழி என்ன, நீங்க உங்களுக்கு என்ன கர்மால இருக்கீங்களா, கிரகஸ்தனா இருந்தா அந்த வழியிலேயே போங்க. ஆனா போக்கஸ் பத்திர ஜானி. சன்னியாசி அர்த்தம் என்ன அர்த்தம், நீ எதை வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன்னுடைய போக்கஸ் பிரம்ம நிஷ்டையில தான் இருக்கணும். ஆக 2 பேரும் பிரம்ம நிஷ்டைக்கு தான் போராடுறாங்களே தவிர, இவன் அந்த வழியில பண்றான், அவன் அந்த வழியில பண்றான். அதனால சில பேருக்கு சாங்கிய யோகமானது விதிக்கப்பட்டிருக்கு, சில பேருக்கு கர்ம யோகமானது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் அவருடைய அபிப்பிராயம். ஆனா இவன் என்ன பண்ணா, இவன் இந்த கன்ஃபியூஷன் இப்ப எனக்குன்னு கேட்டதுனால இப்ப கன்ஃபியூஷன் வந்துருச்சு அவனுக்கு. எனக்கு அப்படின்னு இப்ப ஞானமானது வசதி மாதிரியும் சன்னியாச ஆசிரமம், இது ஏதோ கிரகஸ்த ஆசிரமம் மட்டம் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆசிரமத்துல மட்டம் வசதின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். யோமி வாக்கியேன புத்தி மோகய சீவமே ததே கம்பத நித்திய ஏன ஸ்ரேயோஹமாப்னியாம தியானிஸ்ரேன. இவன் தியானிஸ்ரேனா குழப்பம் விசேஷமா நல்லா மித்திரமா புரிஞ்சுட்டான். இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவர் சொன்னதை புத்தியும் பண்ணணுமா கர்மாவும் பண்ணணுமா, அப்படி இருக்கு கர்ம வசத்தினாக்க ஞான வசத்தின்னா கர்மாயே பண்ணணும், இப்படி குழப்பிருக்கான். யோமிஸ்ரேனேவ வாக்கியன, பகவானுடைய வாக்கியங்கள்னால இவனுக்கு மே புத்தி மோகயசி, என்னுடைய புத்தியானது மோகத்தை அடைந்திருக்கிறது. மோகை அடைத்து இருக்கிறது இவ மோகத்தை அடைந்தார் போல தோன்றது. பாருங்க, முதல்ல என்ன கேட்டான், ஏகம் பகவானை கேட்கும் போது ஜாயசி சேத் கர்மனஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேட்டான் அவரை. என்ன தச்சின் கர்மனி கோரமா, கோரமான கர்மால என்னையே தள்ளுறீங்க அப்படின்னு பகவானை போய் கொஞ்சம் எகத்தாளமா கேட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இவன் சுதாரிச்சுட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், பிளேம தள்ளிட்ட போட்டான். பகவானுடைய வார்த்தையில பரமகாருண்யமாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தையில போய் மோகமானது இருக்குமோ, மோகத்துவத்தை போய் யாராவது போதிப்பாரோ. இவன் என்ன பண்ணிட்டான், ததாபி பிராந்தியா மம ஏவம் பிரதிஷ்டிகா, பிராந்தியினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்றத உணர்ந்து அவன் என்ன பண்ண, இவன்ற ஒரு வார்த்தையில அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். மோகயசி இவ மே, என்னுடைய புத்தியானது மோகத்தை அடைந்த மாதிரி. பரமாத்மா போய் கரெக்டான வாக்கியம், வாக்கியம்னா அவருக்கு தெரியாதா, அது என்ன வாக்கியம் அப்படின்னாக்க, வாக்கியத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். லெட்டர்ஸினுடைய சமூகம் தான் பதம், எல்லாருக்கும் தெரியுது. கட்டாரோத்தர கட்டாரோத்தர பகாரம் வந்ததுன்னா கட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லணும்னாக்க அந்த வாக்கியமானது யாரு செய்யறானோ அது இருக்கணும், கர்மா இருக்கணும், கர்த்தா இருக்கணும், செய்யப்படும் பொருள் இருக்கணும், கிரியை இருக்கணும் அப்படின்னா. இப்போ ராமஹா ராவணம் அப்படின்னு நான் நிறுத்திட்டேன்னாக்க உங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு ஆட்டம் சொல்றோம். ராமன் புரியுது, அவர் தான் கர்த்தா. ராவணனை அப்படின்னு, ராவணனே என்ன பண்ணா, தள்ளி விட்டாரா, ஏது நின்றாரா பண்ண. அந்த ஜகாதான்னு சொன்ன உடனே தான் உங்க பணத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாங்கையானது பூர்த்தி ஆகணும். அதனால ஒரு வாக்கியம் சொல்லணும்னாக்க அதுக்கு 3 காரணம் அவன் சொல்லியிருக்கான். இந்த ஆகாங்கையானது பூர்த்தி ஆகணும். எப்ப நான் ஒரு வாக்கியம் பேசினாலும் அதை நான் பாதியில நிறுத்திட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை தூண்டக்கூடாது. அது எதிர்பார்ப்புக்கு பதில சொல்லிடலாம். ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னதா அப்பாடான்னு ஒரு ரிலீஃப் வரும். இல்லைன்னா என்ன பண்ணான்னு தெரியாம அவஸ்தப்படும் மனசு. அதனால ரொம்ப முக்கியமானது அந்த ஆகாங்கையை பூரணம் பண்றது ஒரு வாக்கியத்துக்கு முக்கியமான. அப்படிதான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். திடீர்னு நீ அப்படின்னு சொல்லி நிறுத்தினா எனப்பா ஏதாவது சொல்லி தொலையான்னு வள்ளுன்னு விழுவான். அதை சொல்லி நிறுத்தினா என்ன அர்த்தம், அவனுக்கு ஆகாங்கம் பூர்த்தி ஆகலையே. ஆகாங்கம் பூர்த்தி ஆகணும். இன்னொன்னு சந்நிதி கரெக்டா இருக்கணும். அந்தந்த வார்த்தைக்கு சுக்குவி லகுதி பிலினாக்க எப்படி வரும், சுக்கு மிளகு சிப்பிலி எடுத்துக்குவான் அப்படின்னு நான் சொன்னாதான் அவனுக்கு அது. ஸோ அந்த வார்த்தைகளை கரெக்டா அதுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல இதுன்னு நம்ம பேசினாதான் கரெக்டா வாக்கியமானது புரியும். இது ஒரு கண்டிஷன், ஒரு வாக்கியத்தை பண்ணணும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா யோகியத்தை இருக்கணும். யோகியத்தை இருக்கணும் அப்படின்னாக்க இப்போ வியாகரணம் எல்லாம் கரெக்டா. அக்னினா சிஞ்சதி அப்படின்னா அக்னியில துணிய நினைச்சு போட்டான் அப்படின்னா, அக்னினா சிஞ்ச அக்னியில நினைச்சான் அப்படின்னு சொன்னா வார்த்தையில தப்பு இல்ல, புரியாது, ஆகாங்கையும் பூர்த்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுல நினைச்சான், நெருப்புல நினைச்சான். யோசிச்சு பார்த்தான்னா சரியா வரலையே உங்களுக்கு. அது எப்படி நெருப்புல போய் நினைக்க முடியாது? ஏன்னா தண்ணியில வேணா நினைச்சு போடலாம், நெருப்புல எப்படி இவன் கையை விட்டு அதை நினைச்சு போட முடியும்? துணியில நெருப்பு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால யோகியத்தையும் இருக்கணும். இந்த வார்த்தை பேசினான்னாக்க அதுல யோக்கியத்தை இருக்கணும், சந்நிதி இருக்கணும், அதுல ஆகாங்ஷை இருக்கணும். இந்த 3 காரணம்.
இந்த 3 மாத்திரம் ஒரு வாக்கியத்துக்கு இருந்தா மட்டும் போதாது. பாருங்க, சில விஷயங்கள்லாம் நேரவே அர்த்தத்தை கொடுக்கும், சில விஷயங்கள்லாம் நேர அர்த்தத்தை கொடுக்காது, கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு வந்து நேரவே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு வாக்கியார்த்தம். நேரம் உங்களுக்கு சொன்னாலே புரியுது, இவர் தான் ராமன், இவர் ஒரு டாக்டர், நல்லாவே புரிஞ்சிட்டு. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணுங்க, கங்காயாம் கோஷகா அப்படின்னு, கங்கையில இடச்சேரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யோக்கியத்தை இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. கங்கையில எப்படி, கங்கைன்னா பிரவாகம், தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில எப்படி ஒரு இடச்சேரி இருக்கும்? இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்க என்ன புரியுது, எங்க வாங்கினீங்க வீடுன்னா? காவேரியிலேயே வாங்கினேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன, காவேரி கரையில இவர் வீடு வாங்கியிருக்காருன்னு காவேரியை விட்டுட்டு கரையை பிடிச்சுக்கிறீங்க. நீங்க அந்த காவேரியை தள்ளிட்டு அந்த காவேரிக்கு சம்பந்தமான ஒரு தரையை தள்ளிக்கிறீங்க. அதே மாதிரி ரேஸுக்கு ஓடிட்டு இருக்கான், வெள்ளை ஓடுது பாரு அப்படின்னு நான் என்ன வெள்ளை எங்கேயாவது ஓடுமா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கான்டெக்ட், ரேஸு, வெள்ளை குதிரை, அந்த குதிரையில இருக்கக்கூடிய வெள்ளத்தை சேர்த்து வெள்ளை குதிரை ஓடுறதுன்னு அந்த வெள்ளை குதிரையில இருந்து இங்க காவேரியை விட்டுட்டு காவேரி கரையை பிடிச்சிங்க. இப்படி சில விஷயங்கள் அந்த பொருளை விட்டுட்டு அதனுடைய பொருள் சம்பந்தத்தை பிடிச்சிட்டு புரிகிற மாதிரி சில வார்த்தைகள் சொல்றேன். சில விஷயங்கள்லாம் அந்த வெள்ளையையும் விட்டு கொடுக்கல, ஆனா நான் அஸ்தோன்ற வார்த்தையை சொல்லல, ஆனாலும் நீங்க குதிரைன்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்துல இந்த கெப்பாசிட்டி இருக்கு. சில வாக்கியங்கள்லாம் இப்படி லட்சணையா புரிஞ்சுக்கலாம். சோயம் தேவதத்தகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. சின்ன வயசுல நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் 4வது படிக்கும் போது, அப்போ அவன் குடிமை வச்சுட்டு நிஜார் போட்டுட்டு இருந்தான். அவனை 25-30 வருஷம் பொறுத்து டெல்லியில பாக்குறான். நீதான தேவதத்தன், அவன் நீதான ராஜகோபால்னு 2 பேரும் பார்த்தான். இப்ப பாருங்க, அவனுக்கு வந்து அந்த நிஜார் கிடையாது, அந்த சட்டை கிடையாது, மூக்கொழிக்கு அப்போ இருந்தான். ஆனா இப்ப எப்படி நான் பார்த்தேன் அவனை வந்து டை கட்டிட்டு இருக்கான், ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், இப்படி போட்டு பாக்குறேன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய சில குவாலிட்டி, அந்த நிஜார் போடுறது, அவனுடைய தலை, அவனுடைய குடிபி, இதெல்லாத்தையும் விட்டான். ஆனா சில குவாலிட்டி, அவனுடைய கண்ணு, அவனுடைய பேச்சு திறமை, அவனுடைய சாயல், அவனோட பழகின விதம், இதெல்லாத்தையும் வச்சுட்டு அவன் தான் கண்டுபிடிக்கிறேன். சிலதை விட்டுட்டு சிலதை பிடிச்சிட்டு சிலதை எடுத்துக்கிறோம். ஏன் இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா, தத்துவமசி வாக்கியத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு வருதா? ஏன்னா தத்து அப்படின்னாக்க பகவான் அர்த்தம், பகவான்னா அவர் சர்வைக்கியன்னு அர்த்தம், ஜீவன்னா என்ன அர்த்தம், கிஞ்சிக்கன். எனக்கு 4 விஷயமா ஞாபகத்துல வச்சுக்க தெரியாது, அவரோ எல்லாருடைய கர்மா எல்லாருடைய புண்ணியங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. நீயே அவரு அப்படின்னு சொன்னாக்க அது அந்த ஆங்கிள் இல்ல, அதை விட்டுட்டேன் நான். அதெல்லாம் அவனுடைய நிஜார, அவனுடைய குடிமை மாதிரி எதை விடணுமோ அதை விட்டுட்டு சைத்தன்ய அம்சத்தை மாத்திரம் முடிச்சுட்டேன். அவர் கையில இருக்கிறது, அவர் தான் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமான விஷ்ணுவும், இந்த ஜீவன், இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த இன்டெலெக்ட் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யமும், அந்த சைத்தன்யமும் இந்த சைத்தன்யமும் ஒண்ணு. எப்படி சோயம் தேவதத்தா மாதிரி. ஏன்னா இந்த கங்காயம் போட்ட ஆள சிலதை விட்டு ஒன்ன விட்டு ஒண்ணு பிடிக்கிறேன், இங்க எதையும் விடவும் இல்லை பிடிக்கவும் இல்லை, சிலதெல்லாம் விட்டு சிலதெல்லாம் பிடிக்கிறேன். அங்க ஸ்வேனோதாவதி மாதிரியும் இல்லை இது, இப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில வாக்கியங்கள் லட்சணையா உங்களுக்கு புரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னாக்க இது கம்ப்ளீட் ஆயிடும். பக்கத்து வீட்டுல ரொம்ப நாளா அண்ணா தம்பி தகராறு. இந்த பையன் அமெரிக்கால படிச்சுட்டு வரான், அந்த பொண்ணும் படிச்சுட்டு வருதுன்னு. அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்து என்னுடைய பர்த்டேக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுது. இவன் நினைக்கிறான், என்னப்பா நம்மளுக்கும் உனக்கு தான் ஜென்ம பகையாச்சே அப்பாங்களுக்கு, அதனால என்னதான் சொன்னாலும் நான் தங்க இல்லையா உனக்குன்றான். இவனும் கரெக்டு தானே, நம்ம அமெரிக்கா போயிட்டு வந்துட்டா இவாளுடைய மூடெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு அவன் போய் இரு எங்க அப்பா கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னாரு. அவன் போய் இன்னைக்கு பக்கத்தாத்து இதனுடைய பர்த்டே நான் போட்டோமான்னு விஷத்தை கொடுறான் நீன்னாரு. அப்பா இவன் கேட்ட கேள்வி என்ன, பக்கத்தாத்துக்கு பார்ட்டிக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு கேட்டாரு. அவன் என்ன சொன்னாரு, அவர் அப்பா விஷத்தை குடினா. இந்த பையன் புரிஞ்சுட்டான், என்ன அவாத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை நீ அட்டன் பண்றதை விட விஷத்தை குடிக்கிறது எவ்வளவு மேலுன்னு புரிஞ்சுட்டான். ஆனா இவன் சொன்ன வார்த்தை என்ன, நீங்க வாக்கியார்த்தமா எடுத்துக்க முடியுமா இதை? அப்பா போய் பையனை பார்த்து விஷத்தை குடின்னு சொல்லுவாரா அப்படின்னாக்க இந்த விஷம் குடின்ற வார்த்தை தான் உண்மை, அந்த வாக்கியம் தான் உண்மை. ஆனா இவன் புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறான் இல்லையா? இப்படி வாக்கியமானது கன்ஃபியூஷனை ஏற்படுத்தாம புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன கண்டிஷன் சொன்னாக்கா, ஆகாங்ஷ யோகியதா சந்நிதி இருக்கணும், அது வாக்கியார்த்தமும் கரெக்டா இருக்கணும், லட்சணார்த்தமும் கரெக்டா இருக்கணும். இப்படி இருக்கதான். இப்படி பகவானுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சவர். பரமாத்மாவுடைய வாக்கியத்துல போய் எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா பரமாத்மாவுக்கு தெரியாதா இதெல்லாம்? அவருடைய பேச்சுல எப்படி கன்ஃபியூஷன் இருக்கும்?
அவரோ அவர் பாஷ்யத்துல எழுத பரமகாரணிகஸ்ய தவ மோகத்துவம் நாஸ்தியவ. உங்களுடைய பரமகாரணிகமா இருக்கக்கூடிய பகவானுடைய வார்த்தையில மோகம் ஏற்படுமான்னு யாருக்காவது ததாபி பிராந்தியா மம, என்னுடைய பிராந்தியினால எனக்கு புரியலன்னு வேணா சொல்லலாமே தவிர வேதாந்த வாக்கியமானது எனக்கு புரியலன்னு சொல்லாம வேதாந்தம் தப்புன்னு யாராவது சொல்லுவானா? பகவானுடைய வாக்கியம் போய் தப்புன்னு சொல்லுவானா? அப்படின்றதை இவன் புரிஞ்சிட்டான். புரிஞ்சிட்டு சமாளிச்சு மோகி இவ, ஐயோ எனக்கு மோகமா ஆனாமல் இவருடைய வார்த்தை வாக்கியங்கள்லாம் எனக்கு மோகத்தை ஏற்படுவது போல தோன்றுகிறது. போல தோன்றுகிறது, நிச்சயமாக அவனை மோகத்தை ஏற்படுத்தவில்லை. இவனுக்கு பிராந்தியினால அந்த மோகமானது ஏற்பட்டிருக்கு. அதனால அவன் கேட்கிறான் வினயமா, கட்டது ஏகம் பத நிச்சய எனக்கு. அதனால நீங்க என்ன பண்ண, எனக்கு கரெக்டா சொல்லிடுங்க. கர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுமா, ஞானத்தை ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணோம். ஏகம் பத நிச்சய நிச்சயம் பண்ணி கரெக்டா சொல்லுங்க எது கரெக்ட்னு. ஏன ஸ்ரேயம் அகம் ஆப்னியார், எதனால எனக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு ஒன்ன சொல்லுங்க அப்படின்னு இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்தான். அதுக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்ல முடியும் டீச்சிங்கும். நான் எப்படி நான் எல்லாத்துக்கும் அதிகாரி நான் டிசைட் பண்ண முடியும். உலகத்திலேயே இருக்கிற பெரிய போஸ்ட் வேணும்னாக்கா நான் எப்படி போஸ்ட், நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆகையினால இப்பதான் அவனுக்கு புரியுது. ரெண்டுத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சண்டை போடு அப்படின்னு சொன்னான்னா அவருடைய அபிப்பிராயம் ஏதோ ஒண்ணு இருக்கும், இல்லாம சொல்ல மாட்டார் அப்படின்னு இவன் இப்பதான் புரிஞ்சுட்டான். புரிஞ்சுட்டாங்க இவனுடைய கன்ஃபியூஷனையும் இவனுடைய வினயத்தையும் பகவான் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா பயானக ஞான யோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். அஸ்மின் லோகே விதா நிஷ்டா, ரெண்டு வித்தைகள் இருக்கு. பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி. நிஷ்டானா போகும் பாதை, நிலை. ரெண்டு நிலைகள் இருக்கு. ஒண்ணு படிப்படியா யாருடைய புத்திக்கு ஏத்த மாதிரி அவன் பிரம்மச்சாரியா இருந்து கல்யாணத்தை பண்ணிட்டு கிரகஸ்தனா இருந்து வீட்டிலேயே இருந்து வானப்பிரஸ்தம் மாதிரி எதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம பழகிண்டு நல்லா ஒரு வயசும் ஏறி புத்தி மெச்சூரிட்டியும் வந்த உடனே அந்த வேதாந்தத்திலேயே ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை அடையிறது, அது ஒரு மார்க்கம். இந்த மாதிரி மார்க்கங்கள்ல தான் மரீச்சி முதலியவர்கள் ஜனகர் முதலியவர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துதான் நமக்கு தெரியுது. கீதையிலேயே ஜனகாதேகா சம்சித்தின்னு சொல்லப்பாரு, சித்தியை அடைஞ்சிருக்கிறார். இது ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரியுது. சில பேர் எல்லாம் எப்படி அப்படின்னாக்க சனகர் சனந்தனர் இவெல்லாம் பிறக்கும் போதே கோவணத்தை கட்டிட்டு நேர ஞானத்துக்கு போய் உட்காந்து தட்சிணாமூர்த்தி எதிர்க்க 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. உட்காந்து அவளுக்கு போதனை பண்ணிருக்கா. அவளுக்கு இது எதுலையுமே நியாயம் இல்லை. சிவனும் பார்வதியும் போய் சனகரை பார்த்து கேட்டாரு, எனக்கு ஒரு சிவபெருமான் சார், எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, உன்ன மாதிரி ஒரு சத்புத்திரன் எனக்கு பிறக்கணும்னு ஆசை அப்படின்னு. அப்போ உனக்கு ஆசை இல்ல, எனக்கு பகவானான்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் கேட்டாராம், அவர் பண்ணிட்டு இது பாருங்க எங்களுக்கே ஆசை இல்லை, உங்களுக்கே இந்த விபரீதமான ஆசை வந்தது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குப்பா, லோக சங்கரார்த்தம் ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு அந்த பொறுப்பே கிடைச்சது உங்களுக்கு, அதனாலதான் நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னோம். கேட்ட உடனே இவர் சொன்னாரா, சரி யாரு கேட்டாலும் அவளுக்குதான் நான் கொடுக்க முடியும். அதுதானே சாஸ்திரம் யாருக்கு அபக்தாய கதாச்சன கேட்கா அப்ருஷ்டாய கதாச்சன, கேட்காதவனுக்கு எதையுமே சொல்லக்கூடாது. அபக்தனா இருந்தான்னாக்கா எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அபக்தனா இருந்தா மிஸ்யூஸ் பண்ணிடுவான், டீச்சிங்க சரியா புரிஞ்சிக்காம. கேட்காம கொடுத்தான்னாக்கா அவனுக்கு எதுக்கு தள்ள கட்டுற மாதிரி இருக்கும். அவனுக்கு அந்த இஷ்டம் இருந்தாதான் நான் கொடுக்க முடியும் அப்படி. அதனால நீங்க கேட்டீங்க கொடுத்தேன், அதனால டோன்ட் இன்வால்வ் பார்வதி. இது நடக்கிற காரியம். எனக்கு ஒரு குழந்தை வேணும், டோன்ட் இன்வால்வ் பார்வதி. அதுக்கப்புறமா தான் அம்பாள் வேற ஒரு கங்கையா அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த தரத்துல இருந்து வனத்துல இருந்து ஒன்று பண்ணது. இப்படி எல்லாம் காந்த புராணம் எல்லாம் சொல்றது. இத யோக வசிஷ்டத்திலயும் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்றதுன்னா, இப்படி தனக்கரெல்லாம் இந்த வழியில இருந்தவர், அவெல்லாம் வெறும் வைராக்கியத்திலேயே இருந்தவர்கள். இப்ப அவளுக்கு ஒரு வழி. அப்புறம் ஜனகர் பதிவர்கள் கிரகஸ்தாசிரமா இருந்து 2 பேருக்குமே ஞானம் இருக்கு, 2 பேருமே ஞானிகள் தான். அதனால அஸ்மின் லோகே விவிதா நிஷ்டா புரா புரோக்தா. இந்த புரா புரோக்தா அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்டது என்னால் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொல்லப்பட்டது என்னாலுன்னாக்க 2வது அத்தியாயத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவரு ஞானத்தை பத்தியும் பேசியிருக்கார், கர்மாவை பத்தியும் 2 நிஷ்டையை பத்தியும் பேசியிருக்கார். ஒண்ணு.
ஆச்சாரியார் பாக்கியத்திலேயே ஆரம்பத்திலே உபோத்காதத்திலேயே இந்த ரெண்டு விஷயம் தான் பகவான் ஆதிநாராயணன் உலகத்தை சிருஷ்டி பண்ணும் போது இந்த ரெண்டுத்தையும் பண்ணார்னு சொன்னதா புறா புரோக்தா மயா. என்னால் முன்னாடியே சொல்லப்பட்டது. ஆதிநாராயணனால என்ன சொல்லப்படும், இப்ப இருக்கிற கிருஷ்ணன் இல்ல அந்த காலத்துல. அதனால போன கல்பத்திலேயே இதெல்லாம் உனக்கு கல்பாந்த ஒரு கல்பத்திலேயே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம். மயா என்னால் அப்படின்னு. அனகா அப்படின்னு அர்ஜுனன் கூப்பிடுறாரு. அகம் அப்படின்னாக்கா பாபம்ன்ற அர்த்தம். நாலாவது அகம்னாக்கா பாபம். அனகான ஹே பாபமற்றவனே அப்படின்றாரு. ஏன் பாபமற்றவனே? கீதையினுடைய ஸ்லோகங்களை கேட்க தகுதி யாருக்கு இருக்கோ அவன் பாபமற்றவனான்றத அவங்க சிரிச்சுக்கிறாராம். ஏன்னா இப்ப வேதாந்தத்துக்கு யாரு கேட்கறாளோ அவளுக்கு பாபம் இருக்குதா அவளால கேட்க முடியாது. அதனால புண்ணிய கர்ம வசத்தான் வேதத்துல பூர்வ புண்ணிய புஞ்ச வசம் இல்லாம இந்த புத்தகமானது ஒருத்த கையில கிடைக்க போறது இல்லைன்னு பின்னாடி சொல்ல போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து புண்ணியம் செய்தவன் அப்படின்னா பாவித்தது இல்ல அப்படின்றதுல அனகா அப்படின்னு அவனை அட்ரஸ் பண்றாரு. ஞான யோகேன யோகியானா, ஞானம் ஏவ யோகா ஞான யோகா, ஞானத்தையே வழியாக பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடியவன். யுஜ்யத்தே அனேன இது யோகா, எதை வைத்து கொண்டு முன்னுக்கு வரானோ அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு அர்த்தம். உபாயம் அப்படின்றது ஞானத்தை உபாயமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகம் ஞான யோகம். ஞான யோகேன யாரு? சாங்கியானம். சாங்கியம் அப்படின்னாக்க அந்த கபில முனி செய்த அந்த சாங்கிய சாஸ்திரம் இல்ல. அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஸ்ருதியில பகவானுடைய வாயில சாங்கியம்னா ஞானம்ன்ற அர்த்தம். ஞான யோகத்தினால ஞானிகள்லாம் அடைகிறார்கள். சாங்கியானம் ஞானிகள் ஞான யோகத்தினால அடைகிறார்கள். கர்மயோகேன யோகினாம், கர்மயோகத்தினால கர்மைவ யோகா கர்மயோகா, கர்மாவை உபாயமாக இருக்கக்கூடிய இவர்களும் ஸ்ரேயத்தை அடைகிறார். அவனை ஸ்ரேய பிராப்தியாதுன்னு தானே கேட்டான். அத்த ஸ்ரேயஸ்து தான் இங்க மோட்சம். ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷமேதான்னு சொல்லியிருக்கு. ஸ்ரேயஸ் அப்படின்னாக்க மோட்சம், பிரேயஸ்னாக்க அபிதேபனம். இந்த ஊர்ல நல்லா சௌக்கியமா இருக்கணும், இதுக்கு சொர்க்கத்துல சௌக்கியமா இருக்கணும்னு யார் நினைச்சு பண்றானோ அதெல்லாம் பிரேயோதர்மா அப்படின்னு நச்சிகேதனுக்கு சொன்னார். ஸ்ரேயஸ்னா மோட்சம். ஸ்ரேயஸ் ஆனது ஞான யோகத்தினால ஞானிகளுக்கும், கர்ம யோகத்தினால அந்த கர்ம சுத்தி வந்து இவாளுக்கு ஞானத்தினால இவாளுக்கும் அந்த ஸ்ரேயஸ் வருது அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்னார். இப்ப கர்மயோகம் கர்மாவை பண்ணாம யாராவது இருக்க முடியுமா? எல்லாரும் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஞானியா உட்கார்ந்து இருந்தா முதல்ல அவர் போனா கண்ணை திறக்க வேண்டாமா? அவருக்கு பசிக்காதா? அவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய சித்தங்கள்லாம் பசி ஏற்படுத்துப்பா. அவரே ஏதாவது கர்மாவை பண்ணிருந்தானா அவர் சும்மா எல்லாத்தையாவது அவர் தூக்கிண்டாவது வச்சுட்டு இருக்கணும்ல. அவர் தபஸ் பண்ணா கூட அவர் கைக்கு ஒரு கை வேணும் மொழி எனக்கு பார்த்து சினிமா இல்ல. ஏதாவது ஒரு காரியம் பண்ணாம ஒரு கண்ணு திறக்காம காது கேட்காம ஏதாவது பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் தான் இருக்கு. அப்படின்ட்டு அந்த விஷயத்த இப்ப சொல்லணும்ன்றதுக்காக பகவான் சொல்றார். ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. புருஷா எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், புருஷா கர்மணா அனாரம்பாத், கர்மாவை ஆரம்பிக்காமலேயே, கர்மாவாக எந்த கர்மாவையும் செய்யாம இருக்கான்னாக்க அவனுக்கு நைஷ்கர்மியம் அர்த்தது. அவனுக்கு நைஷ்கர்மியம்னா என்ன? கர்மத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு நைஷ்கர்மியம். கர்மாவை பண்ணிதான் அவன் அந்த நிலையை பண்ணணுமே தவிர ஒண்ணுமே பண்ணாம எஸ்கேபிஸ்டா இருந்தான்னாக்கா அவனுக்கு எப்படி இந்த நிலையானது வரும்? ஆனால் ஒரு கர்மாவை ஆரம்பிக்காமல் அவனுக்கு அந்த நைஷ்கர்மியமான அந்த நிலையானது அவனுக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னாரு. கர்மாவையும் பண்ணி ஆகணும், அது ஈஸ்வரார்ப்பணமா தான் பண்ணி ஆகணும். நீ வெறும கர்மாவே பண்ணாம உட்காந்து நான் நைஷ்கர்மி ஆகணும்னு கிரகஸ்தன் நினைச்சான்னா அதுவும் நடக்காது. ஒண்ணு. சரி, இந்த வருவோம் அந்த சன்னியாசனம். நச்ச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. வெறும் சன்னியாசத்தை எடுத்துட்டதுனால மட்டும் எனக்கு சித்தி கிடைச்சிருமான்னு, ஞான சித்தி வந்துருமான்னு? அவனும் வேதாந்தத்தை படிச்சு அதை நல்லா புரிஞ்சுட்டு அது நிதித்தியாசனம் பண்ணாதான் அவனுக்கு புரியும். கேவல சன்னியாசம் எடுத்துன்றதுனாலேயே அவனுக்கு வந்து கிடைச்சிருன்றதும் கிடையாது. அந்த கிரகஸ்தனா இருக்கும் கர்மாவை விட்டுட்டேன் நான் ஞானத்தை படிக்கிறேன்னால இவனுக்கும் அது சரியா வராது. ஆகையினால என்ன, அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்துட்டே இருந்துட்டு அது ஈஸ்வரார்ப்பணமா செய்துட்டே இருந்தானே ஆனால் அந்த கர்மாவானது அவனை விட்டு தானா அது நழுவும். அதனாலதான் சன்னியாசமானது சில பேர் சொல்லுவாங்க எடுத்துக்கிறது இல்ல. சன்னியாசா ஷுட் ஹேப்பன். யூ cannot take சன்னியாசம். சன்னியாசம் என்னைக்கு வருமோ அதே மாதிரி இந்த நாள் பார்த்து சன்னியாசம் எடுக்கிறவன் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அடுத்த வருஷம்
நான் சன்னியாசம் எடுத்துக்கலான் இருக்கேன், இது இன்னைக்கு அஷ்டமியா இருக்கு, நாளைக்கு ஒண்ணு அவனுக்கு இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவனுக்கு எங்க சன்னியாசம் வாங்கினா அடுத்த நிமிஷம் அவன் வீட்டுல இருக்க மாட்டான். அவன் இந்த மாதிரி எப்போ யோசிக்க ஆரம்பிச்சா அவன் சன்னியாசியில அப்படிப்பட்ட சன்னியாசனா தேவை இப்படி எல்லாம் பார்த்து இருக்கிற சன்னியாசிக்கு எப்படி சன்னியாசம் ஒரு சித்தியும் வரும். அதனால வரான் அப்படின்ட்டு என்ன கர்மனா அனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷோஸ்துதே நஜ சன்னியசனா தேவ சித்திம் தம் அதிகட்சினா அடைவது, தம் அதிகட்சியது நன்றாக அடைவது. வெறும் சன்னியாசம் கிடைச்சதுனாலேயே அவனுக்கு சித்தியானது நன்றாக அடையப்பட்டதா ஆகாதுப்பா. கிரகஸ்தனா இருக்கும் கர்மாவை ஆரம்பிக்காமே எனக்கு நைஷ்கர்மிய வரும்னா அதுவும் நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஏன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னாக்கா காரணம் சொல்லுங்க. நகி கஷ்டமபி அகர்ம கிருதே காரியத்தே அவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயகுணை ஜாது. ஒரு பொழுதும் ஜாது கஷ்டித்து எந்த ஒரு புருஷனும் சரி கஷணமபி ஒரு கணம் கூட ஒரு காரியமோ மனசாவது நினைக்காம யாராவது இருப்பானா? மனசானது அதனுடைய கர்மாவை செய்து மானசிக கிரியா இருந்துட்டு தானே ஆகணும். கையில வேணா கண்ண மூடின்னு வேணா இருந்துட்டு இருந்தா கூட உள்ள நான் கண்ண மூடிட்டு இருக்கேன், நான் எதையும் நினைக்க கூடாது இப்படின்னு ஒரு நினைச்சுட்டு தானே இருக்கேன். அந்த கர்மா இருந்துட்டு தானே இருக்கு. அதனால கஷ்டி கணமப்பி எப்பொழுதும் கஷ்டி யாருக்கும் கணமப்பி ஒரு வினாடி கூட இன்னைக்கு அகர்மத்திற்கு அவன் ஒரு கர்மாவையும் செய்யாதவனாக இருப்பதில்லை. அப்படின்னா எப்பொழுதும் ஏதாவது ஒண்ணு யோசிச்சுதான் இருக்கான், ஏதாவது ஒண்ணு செய்துட்டு தான் இருக்கான். ஒரு வினாடி கூட அப்படி எல்லாம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னா காரியத்தேகி அவச கர்மா, அவனுடைய கர்மாவை அவன் கண்ட்ரோல்ல இல்லையே. இதெல்லாம் கண்ண முடிக்க பார்க்க கூடாது நான் நினைச்சானாக்க என்னுடைய கையில இருக்கா. பரமார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு பெரிய தம்பிரானுடைய குழந்தை இங்க இருக்கிற அந்த ராஜா இந்த தேர்ல நான் ஏறிக்கணும் அப்படின்னா சரி சாதாரணமா தேர்ல ஏறுறது இல்லை. ஆனா ராஜா பிள்ளை கேட்டான்னா என்ன பண்றதுன்னு சரி தேர்ல ஏறணும்னா எல்லாம் லைனா நிக்கணும். ஆம்பளை எல்லாம் ஒரு சைடு நிக்கணும், பொம்பளை எல்லாம் ஒரு சைடு நிக்கணும். அதுவும் சரி ராஜா கேட்டான்னு போய் கெஞ்சி கேட்டு அது ஊருக்காரங்களும் சரின்னு ஒத்துண்டாங்களாம். யாரும் கண் சிமிட்ட கூடாது என்னையே பார்க்கணும்னாக்கா அது எப்படி நடக்கும்? அது நடக்க முடியாது. ஏன்னா அது நம்ம கையில இல்லையே. சில விஷயங்கள் நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பண்ண முடியும். ஆனால்தான் தஸ்மாத் அபரிஹாரியத்தே கத்திரக்கா பரிவேதனா, உங்களால முடியாத கர்மாவுக்கு போய் நீங்க உரிபடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏன்னாக்க இந்த கர்மா எல்லாம் அவனுடைய நம்மளுடைய மட்டத்துல இல்லை. அதனால காரியத்தை செய்யுது. கண்ண காதால தரக்கத்து எங்க இல்லையா இருக்கு, கண்ணை தரக்காத இதுவும் இதுவும் ஆசை, அது கரெக்டா எழுத்துக்கிறது. ஏன்னா பச்சி வரணும்னு எனக்கு ஆசையான்னு அது பாட்டுக்கு சமயம் வந்ததுன்னா பச்சிக்கிறது. காலு சும்மா உட்காந்துட்டானா காலை இப்படி போடணும் எல்லாம் எனக்கு ஆசையான்னு இப்படி எல்லாம் பண்ண எனக்கு டீச்சர்ஸா இருக்கணும் தான் ஆசை. முடியலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த கர்மா அதை தானே பண்றது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா எல்லாம் சர்வகா பிரகிருதி ஜெயர் குணை. இந்த பிரகிருத்தியே அப்படிதான். இந்த மாயையானது வரும்போதே அப்படியே மூல பிரகிருதியானது வரும்போதே மாயையோட சேர்ந்து எல்லாருக்கும் இந்த குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமோ குணத்தோட கூடிதான் எல்லாரும் மனிதர்கள்லாம் படைக்கப்படுகிறார்கள். சன்னியாசியா இருந்தா என்ன, கிரகஸ்தனா இருந்தா என்ன, நல்லவனா இருந்தா கெட்டவனா இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். எல்லாரும் அந்தந்த இன்ஸ்டிங்க்ட பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன் ஆனது செய்யுது. அப்படி இருக்கும்போது ஒரு காரியமும் பண்ணாம ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது கொஞ்சம் கூட பொருந்தாது. அதனால கர்மயோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறும கர்மம் செய்யாம எப்படி இருக்க முடியும்? சன்னியாசி முதல்ல கர்மாவை எடுத்திருந்தாங்கன்னா செய்யாம ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியுமான்னு அவரும் என்னதான் பண்ணுவார்? 24 மணி நேரம் பிரம்மத்தையே நினைச்சு உட்கார்ந்து இருக்க முடியுமான்னு அவர் பண்ண வேண்டாமா? இது மதத்தை வளர்க்க வேணாமா? அதுக்கான காரியங்கள்ல பண்ண வேண்டாமா? பண்ணிதானே ஆகணும். நீங்களும் பண்ணிதான் ஆகணும். குடும்பத்தை பாத்துக்க வேண்டாமா? பண்ணணும். அதே சமயத்துல என்னையும் கவனிச்சுக்கணும். என்ன தெரிஞ்சிக்காம இருக்க முடியுமா? எல்லாத்தையும் தான் பண்ணணும். யாரும் சும்மாவே இருக்க முடியாது. அதனால கஷ்டித்து அப்படின்னாக்க இந்த இடத்துல கஷ்டித்துறதுக்கு ஒரு விவாதம். யாருக்கும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, சரி உங்களுக்கு சில ஜீவன் முக்தர்கள்லாம் என்ன பண்றாங்க, சமாதியில இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள்லாம் நமக்கு உலகத்துல இருக்கு. அந்த கஷ்டத்தினா எல்லாரும் பொதுப்படையா எல்லாரையும் சேர்த்து திட்ட வேண்டாம். ஜீவன் முக்தி இல்லாதவன்னு வச்சுக்கோங்க. ஜீவன் முக்த நிலைக்கு வர வரைக்கும் என்ன அவனுக்கு சில பேர் வந்துட்டான்னாக்கா 4 கிழக்குல அவங்க சமாதியில இருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுனா அதுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துருவோம். கஷ்டத்துனா ஜீவன் முக்தன் நீங்களாக, ஏன்னா எவ்வளவு சித்தர்கள்லாம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவ இருக்கால போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால அவளை தவிர வச்சுக்கணும். கஷ்டி கனவை யாரும்
கணமப்பி அகர்மக்கிறம் திஷ்டதி. யாரும் ஒரு கர்மாவை செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த கர்மாவானது அவனுடைய கர்மானது, அதனால காரியத்தை அவன் செய்து கொண்டுதான் இருக்கான். என்ன ஏன் அப்படின்னா சர்வகா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே பிரகிருதி ஜெய்கி குணைகி, பிரகிருதியிலிருந்து உண்டான பிரகிருதி ஜெய்கி, பிரகிருதியிலிருந்து ஜாதம், பிரகிருதி ஜெய்கி பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்கள் சத்துவ ரஜோ குணம்ன்றது இந்த 3 குணங்களோட தான் உலகத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுனால இது பண்ணிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணாம யாருமே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு. கர்மேந்திரியாணி சம்யம்ய யஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தாந்தி மூடாத்மா வித்யாசாரஸ்த உச்யதே. அவர் இன்னும் கொஞ்சம் உள்ள போறாரு. கர்மேந்திரியங்களை எல்லாம் என்ன, கர்மேந்திரியங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா வாக் பாணி பாத பாயு உபஸ்தம், இதுதான் கர்மேந்திரியாணி. பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு செவி ஞானேந்திரியம் எல்லாம் தெரியும். இந்த கர்மேந்திரியங்களை எல்லாம் ஒருத்தன் நல்லா கண்ட்ரோல் பண்றான்னு வச்சுங்க. வாக்கு காது கண்ணு மூக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான். கர்மேந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருக்கான். ஆனாலும் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அது என்ன பெரிய வச்சுக்கான். கர்மேந்திரியானி சம்யமிய ஆசை இருந்து கொண்டு இருக்கான். மனசாஸ்திரம் ஆனா மனசுல மாத்திரம் அவனுக்கு ஆசை எல்லாம் இருக்கு. ஐயோ சொல்லாம போயிட்டோமே, பேசாம இருந்துட்டோமே, கொஞ்சம் நான் கேள்வி நெருக்குது கேட்டுருக்கலாம் இப்படின்னு நினைச்சேன்னா அதோட கேட்டிருக்கிறது எவ்வளவு மேல இல்லையா. கேட்காம மனசுல நினைச்சிட்டு என்ன இப்படி இருக்குது, சன்னியாசத்துல எடுத்துட்டு வயசு இருந்திருந்தானா கட்டாயம் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு நினைச்சானா போச்சு அந்த சன்னியாசம் வச்சு. மனசா ஸ்மரன்னு இந்திரியார்த்தம், இந்திரியத்தினுடைய அர்த்தங்களை அவன் மனசனால கர்மேந்திரியங்கள் தான் நல்லா கண்ட்ரோல் தான் பண்ணிருக்கான் சம்யமியா. ஆனாலும் சன்னியாசத்துனா வேற வழி இல்லையே, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மனசுல நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படிப்பட்டவன் யாருன்னா விமூடாத்மா, அவன் பெரிய விமூடன் அப்படின்றார். விமூடாத்மான்னு விமூட அந்த கரணம் யாருக்கு இருக்கோ அவன் விமூடாத்மா. அப்படி இருக்கக்கூடியவன் அவனுக்கு பேர் என்னன்னாக்க மித்யாச்சாரம். அவன் பொய், அவன் பேசாம நேர்மையாவே இருந்திருக்கலாம். இப்படி போயிட்டு மித்யாச்சாரா அப்படின்னா முருஷாச்சாரா அப்படின்னா பாபாச்சாரான்னு அர்த்தம். மித்யாச்சாரா ச உச்சதே, அவனே மித்யாச்சாரன்னு சொல்லுவான். வெறுமை பண்ண மனசுல இன்னும் ஆசை போல, ஆனா வெளியில மாத்திரம் அது போயிட்டுதுன்னா என்ன அர்த்தம். அவன இது போலி இது காபி வேண்டான்னு கொசு வந்துட்டுன்னா வேண்டான்னு சொன்னாக்க அதுக்காக வைராக்கியம் வந்துட்டு சன்னியாசம் வந்துட்டு அர்த்தம். நாளைக்கு ஆசை வரும், இதை பார்த்தோன்னே இது மேல இருக்கிற வெறுப்புல இன்னைக்கு வேண்டான்னு சொன்ன மாதிரி மனசுல இன்னும் ஆசை போல அப்படின்னாக்கா அந்த மாதிரி பேசுறவன் நான் காப்பி விட்டேன்னு சொன்னா அது வித்யாச்சாரா, அது பொய்யான ஆச்சாரத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு பேர் தான் பொய்யான பாபாச்சாரன்னு பேரு அப்படின்னு சொன்னார். எஸ்து இந்திரியாணி மனசா நிஜம்ய ஆரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்ம யோகம் அசக்த விசிஷ்யதே. ஆந்திகான்றது யார் ஒருவன் யஹாது இந்திரியாணி இந்திரியங்களை எல்லாம் மனசா நியமிய, அவன் வெறும் பிசிக்கலா நிறுத்தல, மனசனாலையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா பண்ணிட்டு அவன் கர்மாவை பண்றான். அவனுக்கு ஆசையெல்லாம் இல்லை, ஆனாலும் இதெல்லாம் சொல்லியிருக்கு ஈஸ்வரார்ப்பணமா நான் பண்றேன், நான் இல்லைன்னா வேற ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. இப்ப பூஜை பண்ண எனக்கு ஒன்று அவர்கிட்ட எட்டனா வேணும்னு நான் கேட்கல, ஆனா வேற கர்மம் பண்ணாக்க எனக்கு அனாவசியமா பாப்பம் தான் வரும், இல்லை டிவி பார்ப்பேன், இல்லை அனாவசியமா கொம்பு பேசுவேன், சண்டை வரும், இதெல்லாம் வேண்டாம், நான் ஜபம் அப்படின்னு யார் ஒருத்தன் இந்திரியங்களையும் மனசனாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிக்கிறானோ இந்த கர்மாவை ஆரம்பத்தே அப்படின்னா இந்த கர்மாவை ஆரம்பத்தே அர்ஜுனா கர்மேந்திரிய இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரிய இது ரெண்டுல கர்மயோகத்தை பண்ணணும்ன்றதுல அவனால முடியலதான். கர்மயோகியா இருக்கணும்னா கூட எனக்கு மனசுல ஒரு வைராக்கியத்தோட நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்க. இப்ப நம்மளாம் இந்த கேட்டகரி தான். முடியலன்னா கூட ஏதாவது முடிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாமே அப்படின்னு பண்ணா அவன் இந்த பெருமையா பண்ணி இந்த பாபாச்சாரனை விட இவன் கொஞ்சம் தப்பா இப்ப பண்ணா கூட பரவாயில்ல. இவன் சகா விசிக்கே, இவன் அவனை விட இவன் ஒசத்தி தான். இவன் என்னதான் சொன்னாலும் இவனுக்கு இன்டென்ஷன் இருக்கு, ஆட்டிடியூடாவது இருக்குல்ல இவனுக்கு. அவனுக்கு ஆட்டிடியூடே இல்லை, மனசுல ஒண்ணு வச்சுட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறான். இவனுக்கு கர்மயோகம் அசக்தான், கர்மயோகம் பண்ணல, ஆனா கூட அதுல இருக்கணும்னு ட்ரை பண்றான் பாருங்க. இது விஷயம் தெரிஞ்சிட்டு இப்படி போலியா இருந்தான்னாக்கா மித்யாச்சாரம்னு சொல்றாரு. நம்ம கொஞ்சமாவது திருந்தணும்னு நினைச்சுன்னு பண்ணா இந்த கர்மாவானது விசிஷ்யத்தை, இது ஒரு விசேஷத்துடன் கூடியதுதான். இவனுக்கு அந்த கர்ம சுத்தியானது சீக்கிரமே வரும்ன்ற அர்த்தம். இவனுக்கு சீக்கிரமே அந்த தத்துவமசியானது நியாயமா அந்த வாக்கியமானது பலனை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. ஆகையினால என்ன பண்ணும், நியதம் குரு கர்மத்வம் கர்மச்சாயோஷ்ய கர்மணஹ
சரீர யாத்ரா விசதே ந பிரசித்தியே கர்மனா. ஆகையினால நியதமாக உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்தியமான கர்மாக்களை பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும். போம் கர்மா. ஏன்னா அகர்மாவை விட வெறும கர்மா பண்றதுன்றது ஜாயசி. அது ஜாயம்தான், அது வசதி தான். வெறும நீங்க ஒண்ணுமே இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு நீங்க கர்மா பண்றது நியாயம்தான். அந்த கர்மாவை அவசியம் பண்ணி சரீர யாத்திரை வேணும்னா கர்மா பண்ணி தானே ஆகணும். இந்த சரீரம் போனோம்னாக்கா அதுக்கு உண்டான கர்மாக்கள் எதிர்க்கோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அது இல்லைன்னா என்ன பிரசித்தியே அகர்மனா. இதுவே அகர்மா பண்றவனுக்கு பிரசித்தி சித்திக்காத. ஆகையினால இது பண்ணதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்மயோகத்துலதான் நம்மளுடைய போக்கஸ் இருக்கணும். போக்கஸ் இருந்ததுன்னா அந்த கர்ண சுத்தியானது எப்படா அந்த கர்ண சுத்தியானது ஞானமானது தானா வந்துட்டு போயிடும் அப்படின்ற அர்த்தத்துல இந்த கர்ம யோகத்தினுடைய விசேஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றார். இதனுடைய இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். இது அடுத்த திங்கட்கிழமை